வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருளடி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், குரு வணக்கம் அடியேன் பாடுகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உளமுருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க. ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு, சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம். ஞானமும் வாழ்வும்
கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவி தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு பாவம் புண்ணியம் தலைப்பிலே உள்ள கவி. எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பமிழா வகையினோடும் உண்மையிலே இன்பத்தை விளைத்து கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம். இதற்கு முரணானவெல்லாம் புத்திமிக்கோர் பாவமென விளங்கிக் கொள்வார். என்ற கவிக்கான விளக்கத்தை பார்க்கிறோம். எண்ணம் சொல் செயல் ஜீவன்களிலே உச்சகட்டமாக மனித இனமாக வந்திருக்கின்றோம். நம்முடைய செயல்பாடுகளை தொகுத்து பார்க்கின்ற போது எண்ணம் இல்லாமல் எந்த செயலையும் நாம் செய்ய முடியாது. எண்ணமே சொல் செயலாக மாற்றம் பெறுவதனால் எண்ணி துணிக கர்மம் என்றார் வள்ளுவ பெருந்தகை. எனவே எண்ணத்தினாலோ அல்லது அதன் தொடர்பாக வரக்கூடிய சொல் செயல்களாலோ ஒரு விளைவு என்பது ஏற்படும். இப்ப எண்ணத்தை விரிக்கின்ற போது சொல், பிறகு செயல்களை விரித்து பார்க்கின்ற போது உணவு உண்ணுதல், உழைப்பு, உறக்கம், பிறகு தாம்பத்தியம் என்ற 4 செயல்களிலே விரியும். மொத்தமாக எண்ணம் சொல் உணவு உழைப்பு உறக்கம் தாம்பத்தியம் இந்த 6 வகைகளிலே தான் நம்முடைய வாழ்க்கையே அமைந்திருக்கிறது. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு என்பது நிச்சயம் அல்லவா? இயக்கம் எங்கே தோன்றினாலும் அந்த இயக்கத்திற்கு ஒரு விளைவு உண்டு என்பது இயற்கை சட்டம். இப்ப எண்ணத்திற்கு என்ன விளைவு வந்துவிட முடியும்? நல்ல எண்ணங்கள் சாந்தமான உணர்வு நிலையை வெளிப்படுத்துகின்றன. முரண்பட்ட எண்ணங்கள் உணர்ச்சி வேகத்தை தூண்டுகின்றன. அப்ப விளைவு இல்லாத எண்ணம் இல்லையே. இதே போல சொல் செயல்கள் எல்லாம் உற்று பார்க்கின்ற போது விளைவு இல்லாத செயல் இல்லை. சரி, இந்த செயலுக்கு இந்த விளைவுதான் என்று ஒரு தீர்ப்பு உண்டா என்றால் அதுவும் இல்லை. ஒரு செயலுக்கு சில விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலவற்றில் ஏதோ ஒன்று, எல்லாமே நிகழ்றாது. சில வாய்ப்புகளில் ஏதோ ஒன்று செயல விளைவாக வெளிப்படும். இந்த விளைவு நன்மை தரத்தக்கதாக இருக்க வேண்டும். இப்போ அணுவை பயன்படுத்துகிறோம். அணுவினுடைய ஆற்றல் அபரிமிதமானது. அவருடைய மின் சக்தி தடையில்லாத மின் ஆற்றலாக உலகெங்கும் பயனாகும். இது அதனுடைய ஆக்கப்பூர்வமான பக்கம். இந்த அணுவை வைத்து அணுகுண்டு தயாரிக்கின்ற போது சில வினாடிகளில் உலகையே அழித்துவிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அணுகுண்டுகள் இருக்கின்றன. இது அந்த ஆக்கத்தின் மறுபக்கம், அழிவு. இப்படி எண்ணம் சொல் செயல் என்ற எதுவாக இருந்தாலும் 2 துருவங்கள் உண்டு. ஒன்று நன்மையான துருவம், இன்னொன்று தீமை தரத்தக்க துருவம். இப்படி ஏன் தோன்றிருக்க வேணும்?
நன்மைகளை மட்டுமே வைத்து பரிணமித்திருக்கலாம் அல்லவா? என இறைவனே அன்பும் கருணையும் என்று சொல்கின்றோம். அன்பும் கருணையிலே வன்முறை எங்கே வந்தது? அப்போ ஒன்றாக இருந்திருக்கலாம் அல்லவா என்ற ஒரு ஐயம் வருகின்ற போது, இந்த அன்பு கருணை என்பதெல்லாமே என்னுடைய ஈர்ப்பாற்றலாக, அவருடைய மலர்ச்சியாக இருக்கிறது. ஆனா வேகம் இல்லை. வேகம் வந்த போதுதான் விண் இயக்கம் தோன்றியது. விண்ணிலிருந்து வேகம் வந்தது. விண்ணில் இருந்து எல்லாவற்றிலும் வேகம் உண்டு. இப்போ நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்கின்றோம். So the entire universe is nothing but waves, attractive and repulsive force. ஆக்கமும் அழிவும் இரு துருவங்கள். இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். வறுமை வரும், செழுமை வரும், வாழ்க்கை ஒன்றுதான். தனிமை வரும், துணையும் வரும், பயணம் ஒன்றுதான். இப்படி இருமைப்பட்ட உலகு, இது இயற்கை விதி. இதுல அறிவின் பங்கு என்ன? இந்த விதியை புரிந்து கொள்ளாத வகையிலே வெளிப்பட்டு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சிறப்படைந்தது அறிவின் பரிணாமம். இப்ப ஐந்தறிவு விலங்கு பறவைகள் வரைக்கும் அதற்கு தீது நன்று என்று பிரித்து பார்க்க முடியாத உடல் சார்ந்த அறிவு மட்டும்தான். அதை கடந்து மனிதனாக வந்ததற்கு நோக்கம் என்ன, காரணம் என்ன என்றால், இந்த இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதை மட்டுமே பயன் கொள்வது என்ற அறிவின் முழுமையை தொடக்கூடிய, பேரின்பத்தை தூக்கக்கூடிய, எல்லாம் வல்ல, எல்லாமே உள்ள ஒரு பரிணாமமாக முழுமை பெற்றதுதான் மனித இனம். இந்த அடிப்படை தன்மையை புரிந்து கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கு இருக்கின்ற எல்லா வகையான குற்றம், குறை, பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த அறிவின் மறுபக்கமாகிய ஆணவத்தில் சிறைப்பட்டு போனதே. ஆணவம் எழுச்சி பெற்றுவிட்டால் விளைவு என்ன? எல்லாம் எனக்கு தான், நான் சொல்லுகின்றபடிதான் உலகமே நடக்க வேண்டும், ஆனால் யார் சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். இதுதான் ஆணவம். இது யாருக்கு இல்லை? பிச்சைக்காரன் முதல் உலகை ஆளும் தலைவர்கள் வரைக்கும் யாரிடத்துல இது இல்லை பாருங்க. அப்ப இந்த எழுச்சி மன வேகம் வந்த பிறகு தர்மத்தை எங்கே தேடுவது? ஒழுக்கத்தை எங்கே தேடுவது? அறம் மறந்து போனால், அறமே மறைந்து போனால், வாழ்க்கையிலே நோய்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் கொலை, தற்கொலை, விபத்து போன்ற நிலைகளும் இயற்கை சீற்றங்களும் தவிர வேற என்னத்தை சந்திக்க முடியும்? எனவே பாவம் புண்ணியம் என்ற கணக்கே தெரியாமல் துன்பங்களிலே சிக்குகின்ற போதெல்லாம் கோவிலை தேடுகின்ற மக்கள். எந்த கோவிலும் கூட்டம் குறைவு இல்லை. காரணம் என்ன? ஒன்று இருக்கின்ற குறைபாடு நீங்கணும், மற்றது வளமும் செழுமையும் சுகங்களும் அதிகமா கிடைக்கணும். இரண்டை சார்ந்தது தானே எல்லா பிரார்த்தனைகளும். இதை தவிர வேற என்ன வகை இருக்க முடியும்? இந்த அறியாமையை நீக்கக்கூடிய கடமை யாருடையது? இந்த தத்துவத்தை தான் வாழ்க்கை நெறி என்று சொல்கின்றோம். அதை சொல்ல வந்தவற்றை தான் மத நூல்கள், தத்துவ நூல்கள் சொல்கின்றோம். தத்துவ நூல்களின் கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ளாத ஒருவர் விளக்கம் சொல்ல கிளம்பினால்
விளைவு என்ன? இன்றைக்கும் ஒரு தகுதி இல்லாத தரம் கெட்ட ஒரு பேச்சாளன் எல்லாரும் பாவம் பண்ணணும், அவன் சொல்றான். எல்லாரும் பாவம் பண்ணணும். அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு பிராமணங்கிட்ட வந்து காணிக்க கொடுத்து காலில் விழுந்து ஆசி வாங்கிக்கணும். சரி, பிராமணன் எப்படி பாவத்தை தொலைப்பான் என்றால் அவன் மந்திரம் சொல்லி ஓதினால் பாவம் போயிடும். இந்த 25ஆம் வருஷத்துல சொல்றேன், 2025 பேசக்கூடிய கருத்துக்கள் ஒருத்தரும் இந்த கருத்துக்கு மாற்று கருத்து பேசவே இல்லை. எங்கே இருக்கிறது அறிவு? இப்படிப்பட்டவர்கள் மேடையேறி பேசினால் கேட்பவர்களுக்கு என்ன விளக்கம் கிடைச்சிருக்கும் சொல்லுங்க? பிறகு பூமி பாவ பூமியாக மாறாமல் சொர்க்கலோகமாகவே இருக்கும். அப்போ சமுதாயத்தை வழிநடத்துகின்ற ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கொண்ட அரை வேக்காடுகள் இவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நம்புகின்ற சிந்திக்க விரும்பாத ஜனங்கள். சிந்திக்க விரும்புவதில்லை, அவ்வளவுதான். சிந்திக்க தொடங்கினால் விளங்காத ரகசியமா என்ன இது? சிந்திக்க விரும்பாத மக்கள். ஏன்னா இவர்களுக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. மன்னிக்கிற கடவுளும் தப்பு செய்யற மனமும் ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா தப்பு செய்தே பழகிய மனம் செய்யாமல் இருக்கணும் என்றால் எவ்வளவு கஷ்டம். கடவுள் தண்டித்து விட்டால் எவ்வளவு கஷ்டம். அப்ப இரண்டையும் தவிர்ப்பதற்கு நீ கோயில் கோயிலா சுத்தி வா என்று சொன்னால் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. எந்த கோயிலுக்கு போகணும், எந்த ஊரு, அட்வான்ஸ் புக்கிங்கா, ஆன்லைன் புக்கிங்கா, எங்கே போனாலும் பாவம் தீராது. எங்கே போனாலும் பாவம் தீராது. பாவத்தை தொலைப்பதற்கு தீர்த்த யாத்திரை போற நீங்களும் வாங்க சுவாமின்னு கேட்டாங்களாம். அந்த குரு சொன்னார், என்னால் வர முடியல, நீங்க போயிட்டு வாங்க, எனக்காக ஒரு சின்ன காரியம் பண்ணணும். என்ன? இந்த பாவக்காய் இருக்கு இல்லையா, இதை எடுத்தாரேன், என் சார்பதை வச்சுக்கோங்க. நீங்க எந்தெந்த புண்ணிய நதிகளிலெல்லாம் நீராடினால் பாவம் போகும்னு நினைக்கிறீங்களோ அங்க எல்லாம் இந்த பாவக்காயும் ஒரு குளிப்பாட்டி எடுத்துட்டு வாங்க. கங்கை, கோதாவரி, யமுனா, கிருஷ்ணா, காவேரி எல்லா புண்ணிய சேஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. சரி, எங்க நான் கொடுத்த பாவக்கா? இதோ சாமி. அதையெல்லாம் துண்டுகளை கட் பண்ணினார். ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்து சாப்பிடுங்கன்னார். இனிக்குதா என்று கேட்டார். கசக்குது சாமி. ஏன் புண்ணிய நதி கசப்பு இனிப்பா மாத்தலையா என்று கேட்டார் குரு. அந்த சீதனும் கொஞ்சம் புத்தி உள்ள சீடர்கள் போல யோசிச்சாங்க. நம்ம மக்கள் மாதிரி இல்லை, யோசிப்பதற்கே விரும்பாத மக்கள் மாதிரி இல்லை. அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. அப்போ ஒரு பாவக்காயை கூட மாற்ற முடியாத புண்ணிய நதிகள் ஒரு மனிதனின் பாவத்தை எப்படி போக்கும்? Characterization can never be erased. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்ப கேரக்டரைசேஷன் என்பது என்ன? ஒரு தண்ணியில எலுமிச்சம்பழம் புழிஞ்சா அது புளிப்பா சுவை இருக்கும். அதுலேயே சர்க்கரை கலந்தா புளிப்பும் இருக்கும், இனிப்பும் சேர்ந்துடும், நீரின் சுவையும் இருக்கும். இப்ப இதிலிருந்து இந்த கூட்டணி வேண்டாம், நான் வேற கூட்டணிக்கு போறேன், என் சர்க்கரை கொடுத்துரு, என் எலுமிச்சை சாறு கொடுத்துருன்னு கேட்டா பிரிக்க முடியுமா?
தட் இஸ் கேரக்டரைசேஷன். பிரிக்க முடியாதது. சரி, இது எப்போ சுவை மாறும்? ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அந்த லெமன் ஜூஸ் அப்படியே இருக்குமா? இது அது நம்ம வயிற்றை கெடுக்குமா? ஒரு வருஷம் கழிச்சு குடிச்சா, 10 வருஷம் கழிச்சா, 100 வருஷம் கழிச்சா, எத்தனை தரமாற்றங்கள். நாம வச்சது என்னவோ நீரில எலுமிச்சை புழிஞ்சோம், சர்க்கரை கலந்தோம். காலத்தின் ஓட்டத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் எத்தனை. இதே போலத்தான் எண்ணம், சொல், செயல்களால் நிகழ்ந்த அத்தனை அனுபவங்களும் நம்முள்ளே கேரக்டரைஸ்ட் பயோமேக்னெட்டிக் டொமைன். இதுதான் ஜீவாத்மா. எல்லாம் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். எப்படி நீக்க முடியும்? யார் நீக்க முடியும்? அந்தந்த முதிர்வு நாள் வருகின்ற போது, அதற்கான விளைவை வெளிப்படுத்துகின்ற போது, for every action there is an equal and opposite. அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் வருகின்ற போது அது துன்பத்தை கொடுத்து தான் விலகும். நமக்கு வர வேண்டிய நன்மைகளோ தீமைகளோ தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்று தீர்ப்பளித்தார் விவேகானந்தர். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று தீர்ப்பளித்தார் வலுப்பெருந்தகை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று தீர்ப்பளித்தார் இயேசுபிரான். எங்க இருக்கு கடவுள் மன்னிப்பான்? சொல்லுங்க. எனவே கோவிலை சுற்றினால், உண்டியிலே காணிக்கை போட்டால், குருவின் காலிலே விழுந்தால் பாவங்கள் கரைந்து போகும் என்று நம்பி துணிந்து பாவத்தை செய்கின்ற முட்டாள் பக்தர்கள் உலகிலே 820 கோடியில 710 கோடி மக்களும் பக்தர்கள் தான். கடவுள் நம்பிக்கை இல்லாத யாருமே கிடையாது. ஒரு 110 கோடி கடவுளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள். மற்ற எல்லோருமே பக்தர்கள் தான். அப்போ இறைவனை வணங்கிறான், மன்னிக்க மாட்டான் என்பதை யார் சொல்லுவது? யார் கேட்பார்கள்? காது உள்ளவன் கேட்க கடவது, அறிவுள்ளவன் கேட்பான். அறிவு குறைந்தவன், யூஸ்லெஸ் ஃபெலோஸ், கேட்க மாட்டான். எனவே பாவம் புண்ணியம் என்பதை முதலில் தரம் பிரித்து பார்ப்பது எப்படி என்றால், எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடும் உண்மையில் இன்பத்தை விளைத்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கையெல்லாம் புண்ணியமாம். அப்போ உலக இயல்பு என்பது என்ன? இவ்வழி உறைவது உலகம், அவ்வழி உறைவது அறிவு. என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நாம வந்துட்டு போகணும். வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் என்று அதிமேதாவி விளக்கம் சொல்ல, அரை வேக்காடுகள் பின்பற்ற, இதுவரைக்கும் துன்பம் இல்லாத வாழ்க்கை யாருமே அனுபவிக்கல. அப்ப வள்ளுவர் இதையே சொன்னாரு, எவ்வழி உறைவது உலகம். இந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு சுற்று என்றால் இன்றைக்காவது கொஞ்சம் அதிகமா போகுதா, குறைந்து போகிறதா?
இல்லை ஒவ்வொரு இயக்கத்திற்கும் என்னென்ன செயல்பாடுகள் பயன்பாடுகள் என்றெல்லாம் இருக்கிறது, ஏதாவது மாறி போனதா? இந்த சூரிய குடும்பத்தை போல் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் இந்த பால்வெளி மண்டலத்துல, இதே போல் பல மண்டலங்கள் இந்த உலகத்துல, காஸ்மாஸ். ஏதாவது நீதி தவறி இயங்க முடியுமா? யார் இயக்க வல்லாரே உனையன்று இப்பேரண்டத்தை? யார் நடத்துறாங்க இவ்வளவு பெரிய ஆண்டத்தை? அவ்வளவு துல்லியமான அறிவு, அதனோடு இணைந்து வாழ்வது, இவ்வழி உறைவது உலகம், எல்லாமே இயக்கம், இயக்க சீர்மை, விளைவு. இப்படி இயற்கை விதிக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே விதிப்படி நாமும் இணைந்து வாழ வேண்டும். எவ்வழி உறைவது உலகம், அவ்வழி உறைவது அறிவு. அவ்வழிக்கு முரண்படுவது மனம், ஆசைகள், சுயநலம். அப்ப அறிவு சார்ந்த வாழ்க்கை தான் துன்பத்தை நீக்க வல்லது. மனம் சார்ந்த சுயநலம் சார்ந்த வாழ்க்கை துன்பத்தை தவிர எதுவுமே தராது. எனவே மண்ணுலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம், இதற்கு முரணானவெல்லாம் புத்திமிக்கோர் பாபம் என விளங்கிக் கொள்வர். புத்தி கெட்டவன் விளங்கிக்க மாட்டான்ட்டார் மகரிஷிய. அதாவது மகான்கள் அந்த பயன்படுத்துகின்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அது பர்ஃபெக்ட் ட்ரூத். இன்னொரு வார்த்தை அதுக்கு சமமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியாது. இப்ப புத்தி மிக்கோர், ஏன் புத்தின்னு வார்த்தையை போட்டார்? புத்தி உள்ளவன் தான் புரிஞ்சுக்குவோம். இப்ப புத்தி கெட்டவங்க இருக்காரு நிறைய பேர் உலகத்துல, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவனை ஏமாத்துறவன் யாரோ அவன் சொன்னதை கேட்பான். அவன் நன்மை செய்ய சொல்பவர்களுக்கு கேட்க மாட்டாங்க. இது இன்றைக்கு மட்டுமுள்ள நிலை அல்ல. சாக்ரட்டிஸ் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகான். அவர் சொன்னதையும் மக்கள் கொஞ்சம் பேர் தான் கேட்டாங்க, பெரும்பாலும் கேட்கல. அவரையே தண்டனை கொடுத்து கொன்னுனாங்க. அதே போல இயேசுபிரான் வந்தார், 12 பேர் தான் கேட்டாங்க. அதிலே ஒருத்தன் காட்டி கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டார். நபிகள் நாயகம் மேக்காவுக்கும் மதீனாவுக்கும் கலர் அடிச்சு துரத்தினாங்க. இப்படி சமுதாயத்திற்கு நன்மையை சொல்ல வந்த மக்களை யார் பயன்படுத்தி கொண்டார்கள்? எல்லாம் அகாலத்துல போன மகன்கள் தான். எனவே புத்தி உள்ள மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப நம்முடைய கடமை சொல்லுகிறோம். சில பேர் கேட்கிறாங்களா, ஓகே, அந்த அளவுக்காவது இந்த உலகம் காப்பாற்றப்படட்டுமே. எனவே இந்த தர்மம் உலகத்தில் அழிந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு சிலராவது வாழ்ந்து காட்டுகிறார்களே, அதுவே இந்த உலகத்தில் பெரும் சாதனை தான். அந்த வகையிலே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற உணர்வோடு இன்றைய நாளை தொடங்கலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நெற்றி பொட்டில் அடித்த மாதிரி இன்றைக்கு பளீர் சுளீர் விளக்கம் அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி வெங்கடேஸ்வரன் அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனை ஓர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வெளிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள்வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து நம்மை எந்த நிலை உணர்வுடன் ஏற்பதே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறிய நேரம். வாழ்க யுகம், வாழ்க யுகம், வாழ்க வளமுடன்.